ஏழாவது வார்த்தை நடக்கும்படி இந்த பரிசுத்த தளத்தில் நிற்க வச்ச தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் விசுவாசி அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்ய வருகிறோம். சரசமோர் சோத்திரம் ஆண்டவரே, சோதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, உன்னால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. மகிமை இருக்கா அந்த ஏழாவது வார்த்தை பேச போற மகனை கூட நீ ஆசீர்வாதி ஆண்டவரே. வல்லவனால மகனை நீ வசூல் பண்ணு கத்தாவே. சோதிக்கிற ராஜா ஏசப்பாவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுத்தப்படி நடத்து ஏசு நாமத்திலே ஆமென். ஏழாவது வார்த்தையை பேச வருகிறார் அண்ணா. சிலுவையிலே பேசின 7 வார்த்தையில் 6 வார்த்தையை பேசின தேவப்பிள்ளைகளுக்கு நன்றி. 7வது வார்த்தையை வாய்ப்படைத்த அருமையான பாஸ்டர் குடும்பங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லி தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கடந்து போகலாம். இந்த வார்த்தைக்கு முன்பதாக நிமிஷ கண்களுக்கு நல்ல ஆண்டவரே சட்டங்களோடு கூட நீங்கள் பேசுவீராம். மனுஷனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தையா. சிலுவையிலே பேசின கடைசி வார்த்தை ஒரு கருத்தில் போடுகிறோம். நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எடுத்தவங்க வாசிக்க லூக்கா 23:46 வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. சிலுவையிலே 7 வார்த்தையை பேசினார்கள். அந்த 7 வார்த்தையை பேசினார்கள். ஆனா அவர் என்னதான் அனுபவித்தார் என்று சொல்லி சில காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரியங்களுக்காக முதலாவதாக வாசிக்க வேண்டாம், வேதத்தை குறித்து வைத்துங்க, வீட்டு புத்தகம் வாசிங்க. நேரம் இல்லாத பட்டினால நம்ம வாயில சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 114:3 வசனத்துல மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு கடைசி நாட்களில் ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே, மரண கட்டுகள் அவர் சூழ்ந்து கொண்டது சொல்லி சங்கீதம் 116:3 பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:24 அவர் மரத்தினால கட்டப்பட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மரணத்தை கட்டப்பட்டு இருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பார்க்கிறோம். மூன்றாவதாக எபிரியர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அவர் சிலுவைக்கு அவர் கீழ்ப்படுத்தலுக்கு தண்டனையாய் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிட்டார். சிலுவைக்கு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார். நான்காவது யோவான் 7ஆம் அதிகாரம் 37 சொல்லுகிறது, இயேசு சத்தமிட்டு நான் தாகமா இருக்கேன். எத்தனை காரியம் எங்க நடக்குதுன்னு சொன்னால் சிலுவையில் இருக்கும் பொழுது இத்தனை காரியம் நடக்கிறது. யோவான் 7:37 அவர் தாகமா இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெயில போயிட்டு வந்தா என்ன பண்ண தெரியும், முதல்ல தண்ணி குடிச்சிடறோம். ஆனா அவ்வளோ 17 மணி நேரமா அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் தாகமா இருந்தார் என்று சொல்லிப்பார். ஐந்தாவது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒருவருடைய பாரத்தை அவர் சுமந்தார். நம்முடைய பாரத்தை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய கிருபைகளை ஆண்டவர் என்ன பண்றார் சொன்னா சுமந்தார். இன்னைக்கு நான் மாத்திரம் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இனிதான் இயேசு சிலுவையில சுமந்தார். இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நான் கரெக்டா இருப்பேன், சரியா இருப்பேன், நல்லா பேசுவேன், நல்லா போறேன், நான் கரெக்டா இருப்பேன் நினைப்பேன். ஆனா வருஷத்துல 365 நாட்கள் நம்ம சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 365 நாட்கள் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் ஆண்டுக்கு அது பாரம் இருக்காதபடி நம்ம வாழ வேண்டும்.
ஆறாவது காரியம் பார்க்கும்போது பிலிப்பியர் 2:8 சிலுவையிலே தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அவர் தாழ்த்தினார்? நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக அவர் எதிர்த்து நிக்கல, அவர் தன்னைத்தானே அவர் தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏழாவது எபிரியர் 12:2 சொல்லுது, அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்த நின்று என்ன பண்ண பேசிடுறோம், என்ன பேசிட்டியா, என்ன சொல்லிட்டியா, நிக்கிறோம். ஆனா அப்படி நிக்கல. அவர் சிலுவையில அவமானத்தினால தன்னைத்தான் என்ன பண்ணார், அவர் சகித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எட்டாவது மத்தேயு 5:17 சொல்லுது, அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது அழிப்பதற்கு அல்ல, அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கு நான் வந்திருக்கேன் சொல்லி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் நிறைவேற்றினார். யாருக்காக நிறைவேற்றினார்? உனக்காக, எனக்காக நிறைவேற்றினார். இந்த உலகத்துக்காக நிறைவேற்றினார், தேசங்களுக்காக நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி அவர் நிச்சயமாகவே அவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். 9வது காரியம் பார்க்கும்போது மார்க் 15:34 சொல்லுது, அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். சிலர் கூப்பிடுவாங்க, எதனமா கூப்பிடுவாங்க. ஆனா அவர் இவ்வளவு சகித்ததுனால சிலுவையில சத்தமிட்டு பிதாவிடத்துல அவர் கூப்பிட்டார் என்று சொல்லி, அதனால தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 10வது பார்க்கும்போது சங்கீதம் 145:18 சொல்லுது, ஆண்டவரை பிதாவை ஆண்டவர் உண்மையாய் கூப்பிட்டார். உண்மையாய் கூப்பிட்டார். இப்ப சில நேரங்கள் நம்ம கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் கூப்பிடும் போது நம்முடைய தேவைக்கு நம்ம கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடக்கூடாது. தேவை வந்தவொடனே அவர் மறந்துடும். அப்படி கூப்பிடக்கூடாது. அவர் உண்மையாய் கூப்பிட நம்ம கற்றுக்கணும். கொடுத்தாலும் கூப்பிடணும், கொடுக்காவிட்டாலும் நம்ம கூப்பிடணும். அல்லேலூயா. அவர் உண்மையாய் கூப்பிடுறது போல 365 நாட்கள் இதோட நம்ம அடுத்து பாடுகள் நாட்கள் நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் உண்மையா நினைக்கணும். காலையில நினைக்கணும், மத்தியானம் நினைக்கணும், சாயந்தரம் நினைக்கணும். தானியேல் 3 வாட்டி கூப்பிட்டார். தாவீது 7 வாட்டி வேதத்துல கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரை கூப்பிடணும். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, வெள்ள நேரங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். 7 வார்த்தைகள் ஆண்டவரை பேசின பிள்ளைகளுக்காய் நன்றி. எனக்கு இந்த 7ஆம் வார்த்தை கர்த்தர் வாய்ப்பு கர்த்தர் கொடுத்து கிருபைக்காக நன்றி. கரத்தில் தாழ்த்தப்படுக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.